ஹாய் குட்டீஸ், இன்னைக்கு கூட நீங்க ரொம்ப ஹாப்பியா சந்தோஷமா இருப்பீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நிறைய பேர் எதிர்பார்க்கிற ஒரு விஷயம், எல்லாருமே ஆசைப்படுற ஒரு விஷயம். எத்தனை பேருக்கு ஏசப்பாவை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு? எல்லாருக்குமே ஆசை இருக்குல்ல, நான் ஏசப்பாவை பார்க்கணும், நான் ஏசப்பாவை பார்த்தா போதும். அந்த மாதிரி தான் எல்லாருமே நினைப்பாங்க. நான் எப்படியாச்சும் ஏசப்பாவை பார்த்தா போதும். ஆனா ஏசப்பாவை பார்க்கணும்னா நம்ம என்ன செய்யணும், நம்ம என்ன பண்ணா ஏசப்பாவை பார்க்க முடியும்? இதை உங்களுடைய இதயம் நினைச்சுக்கோங்க, ஓகேங்களா? இது உங்களோட இதயம். நிறைய பேர் நினைக்கிறாங்க, யாரு தெரியுமா ஏசப்பாவை பார்க்க முடியும்? இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் அப்படின்னு இருக்கு. உங்க இதயம் ரொம்ப சுத்தமா இருந்துச்சுன்னா, பரிசுத்தமா இருந்துச்சுன்னா, உங்களால என்ன தெரியுமா பண்ண முடியுமா? ஏசப்பாவை பார்க்க முடியுமா? உங்க இருதயத்துல கோவம், உங்க இருதயத்துல பொறாமை, எரிச்சல், அந்த மாதிரி நம்ம கோவப்படுறதுனால, பொறாமப்படுற அந்த சுபாவம் நமக்குள்ள இருக்கிறதுனால நம்ம ஏசப்பாவை பார்க்க முடியாது. ஆனா நீங்க ஏசப்பா கிட்ட, ஏசப்பா என் இதயத்துல வாங்க, ஏசப்பா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, என்னோட இதயத்துல நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏசப்பா கிட்ட உதவி கேட்கும் போது, நீங்க ஏசப்பா கிட்ட ஹெல்ப் கேட்கும் போது, ஏசப்பா உங்க இதயத்துல வந்தாருன்னா உங்க வாழ்க்கை ரொம்பவும் அழகா மாறிடும். உங்க இதயம் ரொம்பவும் சூப்பரா மாறிடும், ரொம்பவும் அழகா மாறும். ஓகே, இத பார்த்திருக்கீங்களா? கியூபை பார்த்திருக்கீங்களா? எல்லாருமே பார்த்திருப்போம். இது பார்க்க எவ்வளவு அழகா இருக்குல்ல? இதே மாதிரி தான் ஏசப்பா உங்களையும் என்னையும் படைக்கும் போது ரொம்ப அழகா படைச்சாரு. அவருடைய சாயல்ல அவரை போலவே ரொம்பவும் அழகா படைச்சாரு. ஆனா நம்ம பாவம் பண்றோம்ல, அதனால நம்ம வாழ்க்கை என்ன தெரியுமா மாச்சு? நம்ம அழகை எல்லாத்தையுமே நம்ம இழந்துட்டோம். ஓகேங்க, பாவனா என்ன தம்பி? பாவனா என்னங்க? ஐயோ பாவம், இவன் கீழே விழுந்துட்டான், அதுவா? பாவனா என்னங்க? அம்மா சொல்லுவாங்க, கொஞ்சம் போயிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி வாங்கினா போமே, உனக்கு வேற வேலையே இல்ல, எப்பா பார்த்தாலும் சும்மா எண்ணியே கருவேப்பிலை வாங்கினுவா, கொத்தமல்லி வாங்கினுவா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்த்து பேசுறல, அதுதான் தம்பி பாவம். உங்ககிட்ட 2 சாக்லேட் இருக்கும், உன் ஃப்ரெண்டு கேட்பான், ஒரு சாக்லேட் குடுறான்னும் போது, அஸ்கு புஸ்கு தரமாட்டப்போ அப்படின்னு சொல்லிட்டு நீ தராம இருக்க தெரியுமா? அதுதான் தம்பி பாவம். அம்மா சொல்லுவாங்க, கொஞ்சம் இந்த வேலை செய்ய அப்படின்னு வீட்டுல சொல்லும் போது, போமா செய்ய மாட்டேன், என்னையே வேலை செய்யற அப்படின்னு சொல்லிட்டு கீழ்படியாம இருக்கோம்ல, அதுதான் தங்கச்சி பாவம். நம்ம பாவம் செய்யறதுனால நம்ம என்ன தெரியுமா ஆகுறோம்? நம்ம அழகை எல்லாத்தையுமே நம்ம இழந்துட்டோம். ஆனாலும் நீங்க ஏசப்பா கிட்ட ஏசப்பா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நீங்க எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஏசப்பா கிட்ட உதவி கேட்கும் போது, ஏசப்பா உங்க வாழ்க்கையில வந்தாருன்னா உங்க வாழ்க்கை திரும்பவும் அழகா மாறும், திரும்பவும் சூப்பரா மாறும். இன்னைக்கு நீங்க ஏசப்பா கிட்ட கேட்பீங்களா, ஏசப்பா என்ன அழகுபடுத்துங்க ஏசப்பா, உங்களுக்கு பிரியமில்லாததை நான் செய்யக்கூடாது அப்படின்னு நீங்க கேட்கும் போது நிச்சயமா உங்க வாழ்க்கை ரொம்பவும் அழகா இருக்கும், ரொம்பவும் அலங்கோலமா இருக்கலாம் உங்க வாழ்க்கை. கூட இருக்கிறவங்களாம் சொல்லலாம், நீ எல்லாம் ஒண்ணுமே இல்லை, உன் வாழ்க்கைலாம் வேஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிறவங்க என்ன வேணாலும் சொல்லலாம். அதை பத்திலாம் நீங்க கவலைப்படாதீங்க. அதை பத்தி நீங்க கவலைப்படாம ஏசப்பாவோட சமூகத்துக்கு ஏசப்பா நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க, நீங்க எனக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு நீங்க ஏசப்பாவோட சமூகத்துக்கு வரும்போது, ஏசப்பா உங்க வாழ்க்கையில வந்தாருன்னா உங்க வாழ்க்கை என்ன தெரியுமா மாறும்? உங்க வாழ்க்கை எவ்வளவு அலங்கோலமா வேணாலும் இருக்கலாம், எவ்வளவு அசிங்கமா வேணாலும் இருக்கலாம். ஆனா உங்க வாழ்க்கையில ஏசப்பா வந்தாருன்னா, நீங்க ஏசப்பாவோட சமூகத்துக்கு போனீங்கன்னா உங்க வாழ்க்கை ரொம்பவும் அழகா மாறும், உங்க வாழ்க்கை ரொம்பவும் சூப்பரா மாறும். ஏசப்பா ரத்தம் சிந்தினதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஏதோ சிலருக்காக மட்டும் இல்ல, எங்க இருக்கிற ஜனத்துக்காக மட்டும் இல்ல, இவங்களுக்காக நான் மரிக்கிறேன் அப்படின்றதுக்காக மட்டும் ஏசப்பா சிலுவையில மரிக்கல. நம்ம வாழ்க்கை எவ்வளவு வேணாலும் இருக்கலாம், நம்ம எல்லாருமே பாவம் பண்ணிட்டோம். ஏசப்பா இங்க மரிச்சதுக்கான காரணம் என்ன தெரியுமா? ஏசப்பா ரத்தம் சிந்தினதுக்கான காரணம், ஏசப்பா யாருக்காக தெரியுமா மரிச்சாரு? உங்களுக்காகவும் எனக்காகவும் மட்டும் இல்ல, நம்ம எல்லாருக்காகவும் ஏசப்பா சிலுவையில ரத்தம் சிந்தினாரு. நம்ம எல்லாரு மேலேயும் ஏசப்பா அன்பு வச்சதுனால ஏசப்பா ரத்தம் சிந்தினாரு. இன்னைக்கு அவரை பார்த்து கேட்பீங்களா, ஏசப்பா உங்களுக்கு பிரியமில்லாததை நான் செய்யக்கூடாது ஏசப்பா, எனக்காக நீங்க ஜீவனையே கொடுத்திருக்கிறீங்க, எங்களுக்காக நீங்க அடிக்கப்பட்டிருக்கிறீங்க, எங்களுக்காக நீங்க ரத்தம் சிந்திருக்கிறீங்க, எனக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா, என் வாழ்க்கையில நான் பரிசுத்தமா இருக்கணும், எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஏசப்பா கிட்ட கேட்பீங்களா?
உங்க வாழ்க்கை எவ்வளவு அலங்கோலமா வேணாலும் இருக்கலாம், எவ்வளவு அழுக்கா வேணாலும் இருக்கலாம். நீங்க ஏசப்பா கிட்ட வந்து உதவி கேட்கும் போது, ஏசப்பாவோட சமூகத்துக்கு வரும் பொழுது நிச்சயமா உங்க வாழ்க்கை அழகா மாறும், உங்க அலங்கோலங்கள் அழகா மாறும். ஏசப்பா சிலுவையில ரத்தம் சிந்தினதுக்கான காரணம் உங்க மேல வச்ச அன்பு. உங்க மேல வச்ச அன்புனாலதான் ஏசப்பா அந்த கல்வாரி சிலுவையில ரத்தம் சிந்தினாரு. அவர்கிட்ட கேட்பீங்களா, நான் உங்களை பார்க்கணும் ஏசப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க ஏசப்பா அப்படின்னு ஏசப்பாவை பார்த்து கேட்பீங்களா? நீங்க ஏசப்பா கிட்ட கேட்கும் பொழுது நிச்சயமா உங்க வாழ்க்கை ரொம்பவும் அழகா மாறும். நீங்க பரிசுத்தமா இருந்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில நிச்சயமா நீங்க ஏசப்பாவை பார்க்க முடியும். உங்க வாழ்க்கையில ஒரு சாதனையாளர்களா இருக்கணும்னா முதல்ல நீங்க அன்பா இருக்கணும், ஏசப்பாவை போல அன்பா இருக்கணும். 2வது தாழ்மையா இருக்கணும். 3வது பொறுமையா இருக்கணும். 4வது ஜெபிக்கிறவர்களா இருக்கணும். 5வது பரிசுத்தமா இருக்கணும். ஏசப்பாவை போல நீங்க பரிசுத்தமா இருக்கணும். இந்த 5யுமே உங்க வாழ்க்கையில நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா உங்களால ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கைய வாழ முடியும்.